வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம OnePlus 9RT உடைய ஸ்னீக் பிக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். OnePlus பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலான ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா OnePlusக்கு வந்து தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் OnePlus யூஸ் பண்ற குவாலிட்டி ஆகட்டும், இல்லைன்னா அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆகட்டும், அவங்களுடைய மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் ஆகட்டும், OnePlusக்கு தனியா ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா OnePlusல வந்து 9 சீரிஸ்ல நிறைய மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. OnePlus 9, OnePlus 9R, OnePlus 9C அப்படின்னு ஒரு மாடல் இருந்தது, OnePlus 9 Pro அப்படின்னு ஒரு மாடல் இருந்தது. ஸோ இந்த மாடல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது OnePlus வந்து இந்த வருஷத்துக்கான கடைசி மொபைலை லான்ச் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்குண்டான ஸ்னீக் பீக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படி என்ன மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus 9RT அப்படிங்கிற ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து OnePlus 9 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் வந்து OnePlus 9RTக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நாங்கள் வந்து OnePlus 9லேயே வேற ஏதாவது வாங்கிக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus 9RT வந்து ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப ஹை டெஃபினிஷனாக உங்களுக்கு வந்து OnePlus 9 Pro, OnePlus 9 அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து நாட் 2 அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதோட கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஃபோன், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். OnePlus கிட்ட இருந்து வரப்போகுது. ஸோ OnePlus 9RT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா 870 SoC ப்ராசரோட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது Snapdragon 870 SoC. இதுக்கு முன்னாடி வந்து OnePlus 9 சீரிஸில் நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Samsung E3 சூப்பர் AMOLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அமேசிங்கான ஸ்பெக் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கேம் விளாண்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேங் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கூட ஹை டெஃபினிஷன் வச்சு விளாடலாம். அந்த அளவுக்கு கிளியராக இருக்க போது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி அண்ட் அதோடைய ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlus பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டைலிஷாக இருக்கும், அதே நேரத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து OnePlusல வந்து 12GB ரேம் கொடுத்துருவாங்க. சாதாரண ஃபோன்னாலே உங்களுக்கு வந்து 8GB 12GB அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் கொடுத்துருவாங்க. OnePlus 9RTல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் வரைக்கும் தான் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB கொடுத்துட்டாங்க. இது சப்போர்ட் பண்ணுற விதமாக மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB and 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லவே வேணாம், இது வந்து கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 தான் வரப்போகுது. ஃபோனில் அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா ஃபீச்சர். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Sony IMX766 சென்சாரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus 9 சீரிஸில் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இதே சென்சார் தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. OnePlus 9 சீரிஸில் எடுத்த ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் வந்து ஐஃபோனோட எடுத்த ஃபோட்டோஸ்க்கும் வந்து கம்பேரிசன் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த IMX766 சென்சார் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். OnePlusோட பார்ட்னர்ஷிப்ல வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் OnePlus 9RTல வந்து நீங்கள் வந்து பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus 9RT உடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் OnePlusல எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh தான் கொடுக்குறாங்க. 5000, 6000, 7000லாம் போகிறதே இல்லை. மேபி ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும், டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து 4500 mAh வரைக்கும் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. என்னதான் உங்களுக்கு வந்து பேட்டரி வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வந்து OnePlus வந்து நல்லா ப்ளே பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் வரைக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus 9 சீரிஸில் நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 4500 mAh இருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் ஆயிரும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியோட தான் வருது. ஸோ என்னதான் உங்களுக்கு வந்து பேட்டரி கம்மியாக இருந்தாலும் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்டரி வந்து தீர்ந்து போகாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பேட்டரி சேவர்லாம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து OnePlusல இருக்கிற அந்த OS பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ ஓவரால் வந்து OnePlus 9RT வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸில் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ OnePlus 9RT வந்து 2021ல OnePlus கிட்ட இருந்து லான்ச் ஆக போகிற கடைசி ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் வந்து அவங்க திடீர்னு இப்படி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, வெயிட் பண்ணி அடுத்த வருஷமே வந்து OnePlus 10 சீரிஸோட லான்ச்
லான்ச் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, OnePlus 9 சீரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஓவர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, சப்போஸ் சேல் ஆகலை அப்படின்னா அதை வந்து இப்படி வந்து OnePlus 9RT அப்படின்ட்டு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து லான்ச் பண்ணுறது வழக்கம். ஐஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் சீரிஸ் வந்து நிறைய போல் அதோட போர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஐஃபோன் SE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி ப்ரைஸ் கம்மியாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி OnePlus ஃபேன்ஸுக்குலாம் அடித்த ஜாக்பாட் தான் OnePlus 9RT அப்படின்னு சொல்லணும். ஏன் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 9 சீரிஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து என்ன ப்ரைஸில் வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 34,000 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ OnePlus 9 சீரிஸ் உங்களுக்கே தெரியும், அது வந்து 45,000 55,000 60,000 வரைக்கும் போகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கம்மியாகவே இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BIS அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ இந்தியாவில் வந்து எந்த ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஆல்ரெடி இந்த வெப்சைட்ல வந்து லிஸ்ட் ஆயிரும். இதில் வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து அதை செல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி OnePlus 9RT வந்து நிறைய பேர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக OnePlus 9RT வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. யாரெல்லாம் வந்து OnePlusல ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இனி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா விலை கம்மியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல OnePlus 9RT நீங்கள் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.